ஸோ வெல்கம் டு ரிவ்யூஸ் வித் ராகவ் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நேற்று ஆக்சுவலி நம்ம கிங்ஸ்டன் டீசர்னு சொல்லி ரிலீஸ் பண்ணோம் நேற்று. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதாவது நேற்று சும்மா யூடியூப் ஷார்ட்ஸை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு ஆக்சுவலி ஜெயிலர் 2 அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு வந்துச்சு. அது நான் ஃபுல்லாக பார்க்கல. அது ஒரு அந்த கீழே இது மட்டும் தான் பார்த்தேன். இதை பார்த்துட்டு என்னடா இது சத்தியமாக வாய்ப்பு இல்லையே. அதாவது நெல்சன் ஆக்சுவலி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஜெயிலர் 2 ரிலீஸ் பண்ண போகிறேன், ஸோ ஜெயிலர் 2 பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். திடீர்னு பார்த்தா அது மாதிரி ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிளிப்பு போட்டிருந்தாங்க. நான் அந்த கிளிப்பை பார்க்கல, சத்தியமாக நான் பார்க்கல. எனக்கு என்ன நடந்துச்சு கூட தெரியாது. ஸோ அதனால் கீழே அந்த மட்டும் அந்த இது பார்த்துருக்கேன், ஜெயிலர் 2 சன் டிவி அப்படின்னு சொல்லி. சரி என்ன யார் ஏதாச்சும் ஃபேன் மேடாக இருக்கும்னு நினச்சேன். அதான் நிஜமாகவே சன் பிக்சர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சரி இன்றைக்கி கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு சொல்லி முடிவில் தான் இருந்தேன். ஸோ அதனால் நேற்று டைம் கிடைக்கிறதுனால அதுவும் பார்த்தீங்கன்னா அதே காஸ்ட்யூமாக தான் இருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா நேற்று ஊரில் தான் இருந்தேன். நான் ஊரில் இருந்துட்டு காலையில் கிளம்பி தான் நேராக இங்கே தான் வந்திருக்கேன். எனக்கு பிடிக்க கூட இல்லை ஆக்சுவலி, ஏன்னா ரியாக்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பிடிக்காமல் இருக்கேன். ஸோ அதாவது ஜெயிலர் 2 அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. எதனால எனக்கு தெரில. ஆக்சுவலி எனக்கு மைண்டில் எதாவது ஓடிட்டு எப்படி ஜெயிலர் 2 எப்படி ஜெயிலர் 2 அப்படின்னு ஒரு இதுவாக இருந்தது. ஸோ நம்ம ஜெயிலர் 2 அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் வாட்ச். வங்கக்கடலில் நிலவி வந்த பெங்கல் புயல் கரையை கடந்த நிலையில் மேலும் மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று கோர முகத்துடன் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறுபடியும் சைக்ளோனா? எல்சா, நம்ம வேணா திரும்பி கிளம்பி சென்னைக்கே போயிடலாமா? சைக்கிள் அன்னைக்கு சென்னையில் தான் ஜி, அதனால தான் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு உங்களுக்கு கோவா கூட்டின்னு வந்திருக்கிறேன். ஜி, அங்கே மக்கள்லாம் என்ன ஜி பண்ணுவாங்க நம்ம இல்லாமல்? நம்ம இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணுவாங்க ஜி. ஓஹோ, அப்போ ஓகே. பெரிய தார் அப்படியே சைக்கிள் சுற்றி தூக்கி போட்டுருவார். ஜி, உனக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல ஜி, நம்ம ஏன் இந்த டிஸ்கஷன் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வச்சுக்கூடாது? உங்களுக்கு என்ன ஜி, வார ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணுறீங்க, நமக்கு அப்படியா? கடைசியாக என் படம் வந்ததுக்கப்புறம் 5 புயல் வந்துடுச்சு, ட்ரம்ப் திருப்பி வந்துட்டாரு. எனி டைம் ஓகே ஓகே ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சைலண்டாக மெடிடேட் பண்ணிட்டு யோசிப்போமா? மாட்டியாச்சு. மெடிடேஷன் பண்ணி தான் மட்டும் காலை கண்ணாடியில் என்னெல்லாம் தெரிஞ்சு எட்டி பார்ப்போம். அப்பா ஷிட் மா, அப்பா காட் லவ் யூ. பாருங்களேன், இது பாக்கெட்லேருந்து கீழே வந்தது கூட தெரியாமல் போய் நிற்கிறாரு. அப் टाइगर का हुक्म। பயங்கரமா இருக்கு நெல்சா, இதுவே பண்ணிடலாமே.
எப்படின்னே தெரிலங்க. நான் பயங்கரமாக இருக்குங்க. ஐயோ நான் எப்படி அனுப்பிவிட்டுன்னு. ஓ ஓகே 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 எப்படி டூ நான் சொல்கிறேன் பாருங்க. எப்படி டூனா, அதாவது இப்போது வந்து கிளைமேக்ஸ் சீனில் வந்து ரஜினியை வந்து அந்த வர்மா அடிப்பார். அவரை வந்து கொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். இது வந்து இதோட நிறைய நிற்காது, இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ வந்து இதனால என் பையன் வந்து இதனால தான் அவரோட பையன் வந்து ஒரு கெட்டவனாக மாறிட்டார். ஸோ அதனால் வந்து இதனால யாராலும் இதை வந்து கெடக்கூடாது. அதனால அவர் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஏதோ பண்ண போகிற சம்பவம் பண்ண போகிறான்னு தான் ஐடியா. நல்லா ஜெயிலர் 2 திருப்பி போட்டிருக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் ஐயோ சத்தியமாக எனக்கு ஒப்பீனியன் பயங்கரமாக இருக்காங்க. ரஜினி பயங்கரமாக இருக்கிறாரு. ஐயோ பயங்கரம். அதுவும் இருக்கும் அந்த பிஜிஎம்க்கு ஆக்சுவலி வந்து, அதாவது பிஜிஎம் திருப்பி ஏதோ ஒரு மிக்சிங் போட்ட மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வேறு லெவலு. அதுவும் நடுவில் அதுவும் ஜெயிலர், அது எப்படி இருக்க போதுன்னே தெரில. ஜெயிலர் 2 ஜெயிலர் 1 வந்து நல்லா இருந்தது. இப்போ ஜெயிலர் 2 வந்து எப்படி இருக்க போகுது, அப்போ ஃபுல் ஆக்ஷனாக தான் இருக்க போகுது. சத்தியமாக சம்பவம் தான் படம். ஸோ அதாவது திருப்பியும் வந்து நம்ம நெல்சன், வணிகர் சுற்றி பேர் 2 பேரும் இணைந்து, ரஜினிகாந்தும் சேர்ந்து, அது 3 பேர் சேர்ந்து இணைந்து ஜெயிலர் 2 நம்ம ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மண்டேல வந்து என்ன நிறைய இதெல்லாம் ஓடுது, எப்படி இருக்க போதுன்னே தெரிலதோ. அது ரத்த கலவையாக அப்படியே நின்றுருக்குது. பயங்கரமாக இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க. பயங்கரம் முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ எப்படின்னே தெரிலங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஜெயிலர் 2ன்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் இது பார்க்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதனாலன்னு சொன்னாச்சும் சொன்னால் தான் வர்மா வந்து சொன்னது மாதிரி தான் இது ஒரு பெரிய நெட்வொர்க். ஸோ அந்த பெரிய நெட்வொர்க்கே அழிய போல இருக்குது. சந்தோஷமாக இருக்குது டீசரை பார்த்தாலே. ஏன்னா நான் ஜெயிலர் 2 எக்ஸ்பெக்டே பண்ணல எப்படி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக வந்து ரஜினிகாந்த் சார் இப்படி கண்ணாடி திருப்பி இப்படி போடும்போது பயங்கரம். ஐயோ அது வேறு லெவல் ஐகானிக் சீன் அதுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு சம்பவம் தாங்க. ஜெயிலர் 2 சத்தியமாக சம்பவம் தான். ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறேன். அதாவது மாதிரி கூலிக்கும் வந்து நானும் எதாவது சொல்கிறது, அதாவது லோகேஷ் கனகராஜ் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிப்பார். அதே மாதிரி விக்ரமாக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிச்சு தான் பண்ணுவார். எப்பவுமே அவர் வந்து ஒரு க்ரியேட்டிவ் மைண்டர்னு சொல்லலாம். கூலி எப்படி இருக்கப்போன்னு தெரில. ஸோ ஐ திங்க் இந்த ஜெயிலர் 2 சம்பவம் தாங்க ஃபுல்லாக தெரிக்கூட போகிறாங்க நம்மளை. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடலாம். ஸோ நான் வந்து குளிக்க போகிறேன். ஸோ இந்த ரியாக்ஷன் பண்ணிவிட்டு குளிக்கலாம் தான் ஒரு பிளான் இருந்தேன். ஸோ அதேமாதிரி ரியாக்ஷன் போடுறேன். ஸோ பை கைஸ், ஸ்டே டியூன்ட் ஃபார் ஆல் த வீடியோஸ்.